இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேர் எப்பா என்ன வேர்வை வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா எங்க வீட்டுக்கு பெருசானோட பாக்குறீங்களா? நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். விளம்பரமே இல்லாத ஒரே தொழில் தான் நம்ம விவசாயம். என்னவா பண்றீங்க? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்களே, என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே. எங்க வீட்டுல வெங்காயம் தோட்டத்துல நட்டுனோம். இந்த கோதுமை விவசாயத்தாட்ட கொடுத்தாரு. கோடிக்கணக்கான மக்களுக்கு சோறு போடுற நம்ம விவசாயி இப்ப தெருக்கோன்னு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குடியிருல நிறைய பேர் இறந்துக்கிட்டு வராங்க. அவங்கள கோரிக்கை நீங்க நிறைவேற்றினாலே எங்களுக்கு போதும். ஏமா உங்களுக்கு என்னமா பண்ணுது? ஏன் எனக்கே இவ்வளவு குளிருது. விவசாய தாத்தாக்கு தான் எவ்வளவு குளிர்னு. பாவம் தானே அந்த தாத்தா, வயசான தாத்தா எப்படி இருக்காங்களோ தெரியல. நம்ம சேத்துல காலச்சாதான் சோத்துல கையை வைக்க முடியும். நம்மளோட பசி தீரும். அரசாங்கம் விவசாய தாத்தாவோட குறைகள் கேளுங்க, குறைகளை கேளுங்க. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா உழைப்பாளி இல்லாத நாடுதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பணத்தை சாப்பிட முடியுமா? விவசாயி வைக்கிற சோறதான் சாப்பிட முடியும். எங்கும் இல்லையா அரஹோயா அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான் உழைப்பாளி இல்லாத இனிய விவசாய தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.